பார்த்தீங்கன்னா முடிக்க ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். ஆனால் முடிக்க முடியிருந்திருக்காது. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து முதல்ல எந்த 2 பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணி எந்த எஸ்கேப் பண்ணலான்னு விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போகலாம். லோட் ஆகிடுது. லோடிங் ப்ளீஸ். லோடிங். யாரா இது வாய்ஸ் புதுசான்னு பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல. ஃப்ரெண்டு விளையாட போகிறோம். என்ன இது? என்ன விடுறாது? சரிவா, எனக்கு பசிக்குது. இந்த வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். வேறு காட்டில் வேறு இருந்துருக்கு. கேமராலாம் இருக்குது. பங்களாவாடா? பங்களாதான் தெரியுது. காத்துல ஓடுடா. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோம் நம்ம. போவோம். சுடுகாடு மாதிரி இருக்கு. பயமா இருக்கா? வழியில போய் தான் போவோம். இவ்வளோ பெரிய வீட்டில் யார் இருக்கா? அப்படி தெரியலடா. என்னன்னு தெரியல. இங்க இருக்கோம். காத்துல போயிருக்கும் போல. காத்துல கீழே அப்புறம் வாழ்த்துவோம். காய்ஸ் என்னமோ நடக்குது. காய்ஸ் தெரியல. காய்ஸ் கார்லாம் இருக்குது. கார் இல்லை காய்ஸ், கருவாடாங்க. அதை கூட சாப்பிடுவோம். நாங்கள் போய் கதவை தட்டுவோம். சரி, ரொம்ப பயமாக இருக்குது. வாங்க போகலாம். பாவி சுட்டுட்டாங்க. செத்துப்போ. பார்த்தீங்களா கைஸ்? பாருங்க எப்படி சுட்டு போட்டு செத்து போங்கிறான். உன்னை கண்டிப்பாக மண்டையிலே சொல்லுங்க. மண்டையிலேயே. எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என் பேர் விஷ்ணு பேர்ஸ், மறந்துடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் கைஸ். அதை குச்சி ஏறலாம் முடியல. இந்த கிழமை பூரா இங்கே இருக்கான். அப்போ அந்த கிழவி இங்கே இதோட இருக்கணும். ஆமாண்டா. நாட்டுக்கட்ட கிழவிடா. சரியான கிழவியில் இதனால கூப்பிட்டுருலாம்டா. ஒரு தொல்லையை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கும். கைஸ், நம்ம வந்து கீழே போகலாம். கீழே போய் சவுண்டை உருவாக்கலாம். அப்புறம் அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். அப்புறம் வாங்க தலைவரே வாங்க. எப்படி குப்பத்தட்டி நல்லா இருக்கியாப்பா? சௌக்கியம். இது வெப்பன் கீ கிடச்சா அதிர்ஷ்டம். ஆனால் பிளான் தேவைப்படுங்க. மேலே ஏதோ வச்சுருந்துச்சா பார்ப்போம். போகும்போது என்ன இருக்கான்னு பார்ப்போம். காசா பணமா? ஓகே காஸ். இந்த கேள்வி ஏன் காய்ஸ் ரொம்ப மெதுவாக வரா? லேட்டாக வருங்க. அது வேறு ஈஸி மொன்னால் அப்படி தாங்க வரும். சரி, பிளான் போட்டே இருப்போம். சீக்கிரமாக வர சொல்லுங்கள் கைஸ். நம்ம முதல் டேலேயே முடிக்க பார்க்கணும் கைஸ். என்ன சொல்கிறீங்க? 0 சான்சஸ் கைஸ். என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் கேட்காது. 0 சான்சஸ். எல்லாம் முடிய முடியாது கைஸ். கைஸ் நீங்கள் லைக் பண்ணால் முடியும் கைஸ். லைக் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் வியூஸ் பார்த்தா மட்டும் போதும். ஆமாம், உங்களுக்கு விருப்பம்னா லைக் கொடுங்க, இல்லைனா பார்த்துட்டு போகலாம். நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நான் எப்போயாவது ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ். ஓகே கைஸ், கிளவி வந்து நிற்கிது கைஸ். கிளவி வா கைஸ், பின்னாடி போகலாம் கைஸ். கைஸ் அதனால இப்படி போனால் அப்புறம் என்ன சத்தத்தை போட்டுருங்க. சத்தம் கேட்டு வரும் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. கிளம்பணும் அந்த மாதிரி நினைக்கணும். ப்ரோ போயிடுச்சுண்ணா ப்ரோ. போயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. போயிடும். அந்த கிளம்பு தான் பயமாக இருக்கு ப்ரோ. சரி விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, அவன் வேறு வந்தாலும் வந்துடும் ப்ரோ. உள்ளே என்ன இருக்குன்னு பாரு ப்ரோ. டெடி இருந்தால் அதுக்குள்ளே வந்தாலும் வந்துடும் ப்ரோ. டெடி இருந்தால் எடுக்க வேண்டாம். பட் வேறு ஆனால் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை கைஸ். பயமாக வேறு இருக்குது கைஸ். அவங்க நின்ன இடத்துல இருந்தால் சுடுவாங்க கைஸ். கிளம்ப சரியான கைஸ். மேட்சஸ் தேவையில்ல, வெளியே போய் கைஸ். மேலே போகிறது எனக்கு சேஃப்னு தோறல ப்ரோ. ஏன் ப்ரோ? நம்ம மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ப்ரோ. சரி, பிளாங்கு போடலாங்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ பைத்தியக்கார ஸ்லெண்ட்ரினா கைஸ். டிக் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு வேறு லாக் டிக் கைஸ். கண்டிப்பாக கிளம்பி வந்துடுங்க. சீக்கிரமாக போடலாங்க. முடிஞ்சிருச்சுங்க நம்ம சாப்டர் க்ளோஸ். கைஸ் டக்கு கைஸ். இதையும் கிளம்புங்க. யூஸ் பண்ணிட்டு தானே என்ன பண்ணுவீங்க கைஸ்? அப்புறம் சாவணி தான் கைஸ். இங்கே எந்த பொருள் கிடைக்கும் பார்ப்போம். இங்கே கதவை முட்டிங்க வந்தோன்னா நின்றுட்டே சுட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். கிடைப்போது 3, 2, 1. வாவ், பிரிட்ஜ் வீல் கிடச்சிருக்கு. பிரிட்ஜ் கிராங்க் கிடச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இது வந்து நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போய் மேலே இருந்து கீழே போட்டுக்கலாம் காய்ஸ். அவள் வந்து என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டோர் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிங்க. ஆமாம், அவங்களும் டிசைட் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 பொருள் நம்ம சொல்லியிருக்கோம். வாவ், டெடி காய்ஸ். வாட்டர் டெடி அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே கிளம்ப இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
லிஃப்ட் கொடுத்து மேலே போகும் கைஸ். ப்ரோ மேலே போட்டு அப்படியே இந்த டெடி எடுத்துட்டு அப்படியே மேலேயும் போயிடலாம். அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அதனால எனக்கு பார்த்தேன் காசாக போய் பார்த்துடலாம். அப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கிராண்ட் கீழே போட்டுருக்கோம். ப்ரோ முன்னாடி போ ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ கொஞ்ச நேரம். ப்ரோ மஜா பண்ணுற நேரம் கிடையாது ப்ரோ. இறங்கு ப்ரோ. அட ப்ரோ அது வந்தால் தான் ப்ரோ இறங்க முடியும். ஸ்லோ பண்ணி ரொம்ப ஆகுமா ப்ரோ? இல்லை அப்ளை ஆச்சு ப்ரோ. டெடிகேட் ஓல்டு கிரைப்ல என்னது கிரைப் ப்ரோ. நீல க்ரோபார் ப்ரோ. இறங்கலாமா வேணாமா? ப்ரோ வேணாம் ப்ரோ. சத்தத்தை போட்டுட்டு கீழே இறங்கி லிஃப்ட்லேயே கீழே போடலாம் ப்ரோ. அப்போ தான் நம்ம திருப்பி மேலே வர ஈஸியாக இருக்கும். அப்புறம் அங்கே போய் நம்ம தொட்டப்புறம் அது மேலேருந்து கீழே வரக்குள்ளே அது முடிஞ்சிருங்க. அதனால் அப்படியே ப்ரோ இறங்கா தப்பு பண்ணாத ப்ரோ. இறங்கிடு ப்ரோ. டக்குன்னு இறங்கிடலாம் ப்ரோ. ப்ரோ கிராண்ட் சொல்லுதான் ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. இது மேலே போகணும். மேலே மட்டும் கொண்டு போனோம். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நடுவில் காடி யாரும் வர சான்ஸ் இருக்குது. ஆமாம் ப்ரோ. யாரும் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ப்ரோ நம்ம இங்கே இடத்துல பிரிஞ்ச் கிராங்க் இங்கே இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க ப்ரோ. இதான் ப்ரோ மறந்தாலும் மறந்துடுவேன். ப்ரோ 1 minute ப்ரோ. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு சரி. உனக்கு என்னடி இந்த பாட்டில் உனக்கு தேவையில்ல. போ 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 கொடுத்துட்டு போயிட்டு சரியான போண்டா. அவ்வளோ பெரிய போண்டத்துக்கு எவ்வளோ வாய் பெருசா? சேஃப் கீ தான் தரும்போதில் பட்லாக்கி சேஃப் கீ கொடுத்தாரு. சூப்பர் காய்ஸ். சேஃப் கீ நம்ம எடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு அப்படியே குதிக்கலாம். யாரோ இருக்கிற மாதிரி கிளம்ப சவுண்டு கேட்குது. அப்படியே கிளவனா காய்ஸ். இது கிராணி. போ போ அப்படின்னு சொன்னது யாரா அது? இறங்கலாமா? அது காய்ஸ். வாங்க காய்ஸ் எல்லாரும் ஒன்றாய் போவோம். கிச்சனில் செக் பண்ணலாம். கண்டிப்பாக வெப்பன் கீ இருக்கும். என்ன பண்ண போகிறோம்? இப்போ சேஃப் ஓப்பன் பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ செகண்ட் ஃப்ளோர். ஓகே ஃபஸ்ட்டு கிச்சனில் தேடிடலாம் காய்ஸ். ஓகே ப்ரோ இதை வந்து இந்த லிஃப்ட்லேயே போட்டுரு ப்ரோ. சேஃப் கீ லிஃப்ட்லேயே சத்தத்தை கேட்டு வந்துடுவாங்க ப்ரோ. இரு ப்ரோ. வெப்பன் கீ பார்த்துட்டு ப்ரோ. சூப்பர். இந்த சத்தத்தை கண்டிப்பாக ப்ரோ வந்துடுவாங்க. சேஃப் கீ இல்லை இது கீழே போடு ப்ரோ. இதை வந்து இதுக்குள்ளே போடு. ஐயோ இரு ப்ரோ. இதுக்குள்ளே போட்டுரு. நேற்றுக்கு வந்துருப்பாங்க. வெயிட் பண்ணு ப்ரோ. இது ப்ரோ அப்போ அந்த சேஃப் கீ கையில் எடுத்துக்கோ ப்ரோ. இங்கேருந்து எடுக்க முடியாதுன்னு பாரு ப்ரோ. அதெல்லாம் எடுக்க முடியாது ப்ரோ. சொன்னால் புரிஞ்சுக்கோ. வந்துட்டானுங்கன்னா கஷ்டமாக சங்கட்டமாக ஒரு ரவுண்ட் தோற்று ப்ரோ. பார்த்துருச்சு ப்ரோ. கிளவி தான் ப்ரோ. அப்போ கிளவனா செஞ்சுக்கோ ப்ரோ. கிளவனா சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். க்ளோஸ் இங்கே ட்ராப் போட்டுரும். சேஃப் போட்டு இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேஃப் ஓப்பன் பண்ணிடலாம் ப்ரோ. அதுக்கு முதல்ல இந்த கிளவி போகட்டும். கிளவி ஹே கிராணி டன் 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 டன். அரே இந்த கிளவியே போக மாட்டேங்குது. மேலே போய் தொலைடா. போயிட்டு வாங்க கிளவி. 2வது ஃப்ளோரில் என்னடா சேஃப்டி இருக்குது? ஆமாம் ப்ரோ. சரி அது அப்போ 2வது ஃப்ளோருக்கு தானே ப்ரோ போகும். அதான் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இறங்கு ப்ரோன்னு நீங்கள் அதுக்குள்ளே வெப்பன்க்கு கிடச்சதுனால நல்லது. சொல்லுங்கள் பாருங்கள். கிளம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருப்பாங்க. கிளம் இங்கே அதிகமாக இங்கே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. கிளம்பி வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். பயமே இருக்கிறேன். ஐயோ சரி விடு. உங்களுக்காக வீடியோ போடுறேன். சாரி நிறையா படத்தில் இந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன். என்ன ப்ரோ இது ட்ரெயின் கீ? இருங்க கிளம்பி இருந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. சாப்டர் க்ளோஸ். இன்னும் ஏதோ ஒரு மேலே போகாத ப்ரோ. மேலே போகாத ப்ரோ. லிஃப்ட்டுக்கே போ ப்ரோ. கையில் ட்ரெயின் கீ தானே ப்ரோ வச்சுருக்கா. அது இப்போ இது போடு ப்ரோ. இன்னும் லிஃப்ட்டு மேலே அப்படியே கீழே ஊச்சிடலாம். கீழே இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ நான் மேலே போக பார்த்தா நீ தான் கீழே போ அப்படிங்கிற சொல்லிட்டு பேச மாட்டாங்க. லிஃப்ட்டுக்கு தான் போகுது. அங்கே எப்படி எடுக்கு அடுப்பு
கண்ட்ரோல்ஸ். ஏன் ப்ரோ போட்டு அப்படி கீழே போய் அப்படி நஞ்சிட்டுனா அது எங்கேயாவது இடத்துல ஸ்பானே இருக்கும் ப்ரோ. ஏன்னா ப்ரோ கீழே போடுங்க. இப்போ எங்கே ப்ரோ போச்சுது எடுக்க முடியாது ப்ரோ. எங்கள் மூளையில் அது ப்ரோ. நீ தானையா கீழே போடுங்கிற. சரி வெப்பன் கீ எடுத்துக்கோ ப்ரோ. திடீர்னு வந்துட போகுது. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. லிஃப்ட்டை மேலே தள்ளி விடு. நீ உள்ளே உட்காராதீங்க, வெளியே வந்துடுங்க. ஏய் இது பார்த்துடுச்சு யாரோ இருக்கும். அது கிளவி தான். கிளவியாக இருக்குமா கிளவனா இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ இது வரைக்கும் கிளவ நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. கிளவி தான் இருக்கும். சரி விடுங்க பார்ப்போங்க. இப்போ ஒரு சத்தத்தை போடுங்க. கிளவி சொன்னா ப்ரோ. சரி ப்ரோ கிளம்ப மட்டும் பார்க்கணும் ப்ரோ. ப்ரோ பிஎம்என் என்ன ப்ரோ பண்ணுற? ப்ரோ பிராணி என்சிடு ப்ரோ கண்டிப்பாக வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே மேலே போயிட்டு இது எடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இது எடுத்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. கீழே போட்டது எப்படிங்க? மேலே ஒரு என்ன கைஸ் லாஜிக்கு கிளவி அவ்வளோதான் கைஸ். சாப்டர் க்ளோஸ். டே 2 வரப்போகுது. தயாராக இருந்துக்கோங்க. இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு. வெயிட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். பட்டைட்டு வாரேன் டாட்டா கைஸ். எங்கள் கைஸ் இந்த கிளவி இங்கே போயிடும். இப்படி போயிருக்குமான்னு இருங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஐயோ இதுன்னு கதை ஓப்பன் பண்ணுமா? அவ்வளோதான் அடி தான் அடி போட்டுரும். இது ட்ராப் வைக்க கைஸ். ட்ராப் வச்சுட்டு கைஸ் செத்துடும் கைஸ். கைஸ் செத்துடும். அதுவும் இல்லாமல் கிளம்ப வேற கைஸ் கிளவும் தான். கிளம்ப கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன கைஸ் அது போயிடுச்சா இல்லையா? அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும். கைஸ் இது வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சரி போகலான்னு இருக்கேன். போகலாம் கைஸ். அதாவது ட்ராப் போட்டு எப்போயே கிளம்பிடுங்க கைஸ். இந்த ப்ரோக்கு தான் மூளையில் கொஞ்சம் போகலாம். இப்போ இருந்துச்சுன்னா சாட்சி வந்தான் ப்ரோ. ஓகே ப்ரோ தர ப்ரோ. அதுமே ப்ரோ அவ்வளோ நேரம் ப்ரோ. ட்ராப் எங்கே போட்டுச்சுன்னு பார்த்தியா ப்ரோ? அது அங்கே தான் போட்டிருக்கேன் ப்ரோ. ப்ரோ மேலே எங்கே ப்ரோ வர? எங்கே ப்ரோ? ஐயோ யாரா இந்த கிளவி? அவள் கரெக்டாக எங்கே போகிற ப்ரோ? அங்கே தான் போகிறா ப்ரோ. நம்ம காக்காடு என்ன இருக்குன்னு இரு ப்ரோ. முதல்ல நம்ம இதை நம்ம பார்க்கலாம் ப்ரோ. நம்ம பார்க்கவே இன்னும் என்ன காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு இன்னும் ப்ரோ மண்ணாங்கட்டி கிடைக்கல ப்ரோ. ப்ரோ மேலே காக்கா பார்க்க போனாங்க. காக்கா அண்டக்காரா கொண்டக்காய் ஏறு ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆ ப்ரோ பார்க்கலாம். பார்த்து மேலே ப்ரோ. வா ப்ரோ. காக்கா காக்கா ப்ரோ செட்டி என்ன அவ்வளோதாங்க. இனி நம்ம இதை என்ன பண்ணலாம்? டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் கைஸ். டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஓகேவா? ஓகேண்ணா இப்போயே உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட இதை ட்ரெயின் பண்ணலாமா? இதே ப்ரோ இறங்கலாமா வேணாமா? ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணிக்கோங்க. கிளவி வருமா வர கமெண்ட். கிளவி இங்கே ஒரு பேசிகிட்டு இருக்காரு. நான் பாட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கைஸ். நீ வேற ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ கிளம்பி தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். உடனே வந்து அடிக்குமாம்மா. ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? பெட்லாக் டைம் பட் தேவைப்பட்டது கீழே போகலாமா? ஐயோ கிளவி இப்போ கரெக்டாக சகுனம். சரி போ ப்ரோ. ஈஸி தானே. ஈஸியாக தப்பிச்சிடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணுறேன்? தப்பிச்சிடலாம். இது இங்கே மேலே வருதா? வரல ப்ரோ. மேலே தான் ப்ரோ வருது. ஏன் ப்ரோ? ஓடுங்க ப்ரோ. குதிச்சிடலாம் குதிச்சிடலாம். ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறேன்? அப்படியே ஓடு ப்ரோ. ஓடு ப்ரோ. ஓடு ப்ரோ. ஓடு ப்ரோ. கொஞ்சம் முண்டு ஓடு ராஜா டொமேல் தமிழ் ராஜா. கீழே எவனும் இருக்க மாட்டான். கிளம்பு வச்சு அடியா ப்ரோ. கிளவனை கண்டிப்பாக வச்சு நான் பார்த்தேன் ப்ரோ. சத்தியமாக பார்த்தேன். அப்படியே ப்ரோ வரல உங்களுக்கு கிளம்ப. ஐசியூ கூட தான் ப்ரோ கேட்குது. திரும்ப பாருங்க கிளம்ப அப்படியே அப்படியே ஸ்டைலாக போகிற மாதிரி. ஐசியூ கிளவா. ஏய் 2 தான் அடிச்சிட்டா. அரே ப்ரோ கிளம்ப ஆயிடுச்சு. வா கிரானி கிரானி வாடா வாடா. நான் சொன்னேன்ல ஸ்டைலாக போவான்ட்டு. வச்சியா இல்லை இது வரைக்கும் ஸ்டைலாக போயிட்டு இருந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ இந்த கிளவி வருமா வராதா?
வருமா வராதா டவுட்டு. இதுலேயே டைம் முடிஞ்சிட்டு போல். வருது கைஸ். எங்கள் அப்படியே வாயிலே சொல்லலாம். மண்டையில் போடுது. நம்ம புல்லட்டை நம்ம லோட் பண்ணிக்கலாம். கார்ல இருந்து எடுத்துக்கலாம். ப்ரோ ப்ரோ போய் கீழே இருக்க என்ன பண்ணலாம்? அண்ணா கொண்டாக்காரியை கொள்ளுவோம் ப்ரோ. பிரிட்ஜில் இருந்து இந்த பிரிட்ஜில் போட்டுக்கலாம். பிரிட்ஜ் கிராங்க். பிரிட்ஜ் கிராங்க் எங்கே இருந்துச்சு ப்ரோ? செகண்ட் ஃப்ளோர். கண்டிப்பாக தெரியுமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ கிளம்பி விட மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ கடிச்சு வச்சாலும் கடிச்சு ப்ரோ. ஆமாம் அம்மா தான் ப்ரோ. நம்ம திறந்துட்டோமா? திறந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ பிரிட்ஜ் எவ்வளோதாங்க இருக்குங்களா? செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம அந்த செட் கீ எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து கீழே என்ன பிரிட்ஜ் கிராங்க் தூக்கி கீழே போட்டு அப்புறம் நம்மளும் அப்படியே கீழே முடிச்சிடுவோம். அப்படியே ஷெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபியூஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஹாய்ஸ் இங்கே பாருங்க அண்டா காக்கா கொண்டா அந்த சாவியை கொடு. கொத்துதுங்க கொடுக்க மாட்டீங்க. குரா கொடு. கொத்துதுங்க செத்து. நானும் பாவம் சரி அண்டா காக்கா கொண்டாக்காரி நினச்சா இது அண்டா காக்கா கிடையாது, அண்டாக்க காக்கா தான். இதை தூக்கி செட்டு மண்டையில் போட்டுருவோம். செட்டு அந்த சைடு ப்ரோ. அந்த சைடு ப்ரோ. யா ப்ரோ நீ இப்படி இருக்கிற ப்ரோ. கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு ப்ரோ. தூக்கி போட்டு ப்ரோ. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு ப்ரோ 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 எங்கே ப்ரோ? சேஃப் தான் கீழே தான் இருக்குது. நம்ம அப்படியே கீழே குதிச்சிடலாம். தூக்குவோம் ப்ரோ. வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போய் இதான் ப்ரோ செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் ப்ரோ. ப்ரோ கீழே போகிறது சேஃபா? சேஃப் தான் ப்ரோ. அப்படிங்கிறீங்க ப்ரோ. அது பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ அது இன்னும் 2 நிமிஷம் ஆகலை ப்ரோ. 2 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ எங்கே போட்டு பிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா? இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறீங்க. ஏன் ப்ரோ கீழே போகிற? கீழே போய் பிரிட்ஜுக்கு போட்டுருக்கோம் ப்ரோ. அப்படியே செட் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறேன் ப்ரோ. வேறு என்ன ப்ரோ பண்ண சொல்கிற? இதுவே பண்ணாது ப்ரோ. நம்ம கல் எடுத்துக்கலாம். இங்கே போட்டுரு ப்ரோ. கல் போட்டு பண்ணிட்டேன். கல் கீழே போட்டு என்ன ப்ரோ சொல்லிட்டு ட்ராப் பண்ணிருப்போம். அது இங்கே இருக்குங்க ப்ரோ. எங்கே ப்ரோ அது போச்சு? இங்கே இருக்கும். காலையிலே இருந்துட்டு எங்கே போட்டுருக்கீங்க? செட் கீ எடுத்து கீக்குள்ளே கிட்ட ஆக்சிலேட்டர் இருக்குமா? அவ்வளோதான். அமைதியாக இருக்கிறியா? ஃபியூஸ் 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 பாருங்க என்னங்க ஆக்சிலேட்டர்னு இப்போ நான் எங்கே போய் தேடுறது? அந்த ஒன்று குரோபாரில் தான் எடுக்கணும். காய்ஸ் போய் நம்ம விண்டோ தொட்டில் காய்ஸ் போய் நம்ம விண்டோ ஒட்டைக்கலான்னு போகிறோம். வீடியோக்குள்ள நேத்திக்கு வந்திருப்பானுங்க. வெயிட் பண்ணுங்க. நேத்திக்கு வந்திருப்பாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தெரியாமல் வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போகலாங்க. இருங்க இந்த இதில் செக் பண்ணாமா நம்ம? அதாவது இதில் செக் பண்ண ப்ரோ. ஏன் ப்ரோ ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ ஆக்சிலேட்டரா குத்து மணிமாக சொன்னா இதாகுமா ப்ரோ? அப்படிதான். என்ன பண்ணுறது? இன்னுமாடா காலம் நம்மளை நம்புது. இருங்க கூப்பிட்டுடலாம் 2 பேரை கண்டிப்பாக. கல் எடுத்துக்கோ ப்ரோ. அப்புறம் தப்பான சாப்பாடு கிளம்பு மண்டே குடைப்பான். முதல்ல கல் எங்கே இருக்குன்னு சொல்லு ப்ரோ. கல்லே காணும். கல் அங்கே தான் ப்ரோ இருக்கும். ஏன்ட்ட கேட்க? அப்போ தெரியல ப்ரோ. அப்போ எடு ப்ரோ. கல்லை கண்டா இதை காணும் ப்ரோ. கல்லை கண்டா கிழவனா காணும், கிழவனா கண்டா கல்லை காணும். என்ன கதை சரி. அங்கே சுற்றி இங்கேயே வந்துட்டோம். அவ்வளோ ஒரு கல் இருக்குது. இவ்வளோ சுற்றி இடத்துல கல் கிடைக்கவே மாட்டேங்குது. காசு பிரைட்னஸ் ஏன் ப்ரோ ஃபுல்லோ கம்மி பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ 6 போச்சுங்க. இருங்க முதல்ல நம்மளுக்கு திறமை இருந்தால் இதோட ஜெயிக்க முடியும். பார்க்கலாம். என்னடா இது? என்னடா இது? அவ்வளோதாங்க பட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிளம்பி வந்துருச்சு. கிளம்ப இன்ச்சிட்டு வருவான் இன்ச்சிட்டு வருவான். கிழமை வந்து என்ன எப்படி வருவானா? சத்தம் கேட்குறா. அவ்வளோதான். உங்கள் ஸ்டைலாக அவ்வளோதான். கல் இல்லையோ அதான் ஸ்டைலில் வந்து வந்தால் பார்த்தீங்களா கைஸ்? எல்லோரும் பார்த்துப்பீங்க. அதுக்காகவே நம்ம வந்து உடைப்போம் கைஸ். இங்கே மூலம் தேடணுமா நம்ம? இல்லை தேடல. ஃபியூஸ் இருக்கலாம். லேட்டாக சொல்கிறீங்க ப்ரோ. கண்ணாடி இது உட ப்ரோ. இங்கே ஃபியூஸ் இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஆனால் இப்போ இல்லை ப்ரோ. இதில் இருக்கும் ப்ரோ. அங்கே எங்கே ப்ரோ இருக்குது? இங்கே இருக்கும் ப்ரோ. சரி இரு ப்ரோ. ப்ரோ இப்போ மட்டும் நம்ம டக்குன்னு கீழே போய்ட்டு ஃபியூஸ் இருக்காங்க வாய்ப்பு இருக்குது. அந்த கண்ணாடி மட்டும் உடச்சி அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அந்த திடீர்னு அதுக்குள்ள அமைதியாக இரு ப்ரோ. வாய் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து என்ன ஃபியூஸ் கிடச்சிருக்கு ப்ரோ. ஃபியூஸ் ப்ரோ. முதல்ல நம்ம குரோபர் எடுத்து இங்கே இது பார்த்துக்கலாம் ப்ரோ. ஃபியூஸ் கிடச்சிட்டு ப்ரோ. கேபிள் இங்கே கிடச்சா டபுள் டமாக்கா ஆஃபர் ப்ரோ. டபுள் டமாக்கா ஆஃபர். அவ்வளோதான் கைஸ். நாங்கள் முடிக்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன். சி என்னதுடா இது இன்ட்ரோ? சாரி லெட்ஸ் கெட் இன் டு தி பஸ் ஸ்டாப்.
ஏய் ஷெட் லெட்ஸ் கெட்டிங் டு த ஷெட் ப்ரோ செட்டுக்குள்ள கேபிள போடுறோம் கிரவுண்டுக்கு போகிறோம் ஃபியூஸ் எடுக்கிறோம் இதை போடுறோம் கிளம்பி ஒரு டைம் பார்க்குறோம் சுட்டுட்டு போகிறோம் ஆனால் அது ரொம்ப டைம் ஆயிடும் அது சீக்கிரம் முடிக்கிறோம். ஓகே தூக்கி போடு ப்ரோ, தூக்கி போடு ப்ரோ. ஏ ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ முடிக்க. என்னடா இது பட மாட்டேங்குது ப்ரோ. டபுள் டமாக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே ப்ரோ இப்போ போகணும். பிரிட்ஜ் கிராங்க் அப்படியே போட்டு போயிடலாம் ப்ரோ. பிரிட்ஜ் கிராங்க் எடுத்து அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஃபிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. இப்போ முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண பையா போகக்கூடாது ப்ரோ. நான் பண்ணிட்டேன் ப்ரோ. பண்ணனா எல்லாமே கிடச்சிட்டா ப்ரோ? அவ்வளோதானே? அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதானா? கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டியும் பண்ணியாச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 3 பொருள் தான் ப்ரோ. அப்படியா ப்ரோ? உண்மையா ப்ரோ? உண்மையா ப்ரோ? இருக்கில் ஸ்பேனாக வாங்கலாம் ப்ரோ. ப்ரோ கிளவி வேணா ஸ்பான் ஆகும் ப்ரோ. இல்லை ப்ரோ தோத்தாலும் பரவாயில்ல ப்ரோ. டக்குன்னு வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் டேல முடிச்சா சூப்பராக இருக்கும்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. வாங்க டன் 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 போகிற வழியில் கிராண்ட் போயிருந்தாங்கன்னா சாவலாம். ஆமாம் காய். குளோபா எடுத்து ஒரு இடத்துல தான் முடிச்சிருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு டபுள் டமாக்கா ஆஃபர் சாதாரண டக்குன்னு ப்ரோ ப்ரோ எது மேலே எங்கே ப்ரோ போகிறோம்? மேலே தான் ப்ரோ ஃபியூஸ் பண்ணு. என்ன ப்ரோ தெரிஞ்சு வச்சுருக்கேன். மறந்துட்டு ப்ரோ. ப்ரோ இங்கே சிங்காத்தா திடீர்னு இங்கே ஸ்பான் ஆயிடுவானாமா. இங்கே கிரானியாத்தா இங்கே இருக்கீங்களா? ஏட்டா ஓப்பன் மேலே இருங்க கைஸ் லேக் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்க. லேக் வேஸ்ட்டு வருது கைஸ். ஐயோ என்னடா இது டே இப்படி இருந்தால் அவ்வளோதான் ஐயோ என்னங்க இது சரி அவ்வளோதான் ஏறிட்டேன் ப்ரோ. ஐயோ ப்ரோ இப்போ தான் கைஸ் உயிரே வந்துருக்கு. கேஸ் இந்த கணத்துக்கு இந்த கேலண்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். ஏன்னா வந்து சுற்றுற போகிறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கைஸ் வீடியோக்குள்ளே என்னடா வீடியோக்குள்ளேன்னு இருக்கு. அவ்வளோதான் நம்ம கிளம்பிக்கணும் ஒரு டைம். அவ்வளோதாங்க கிளவி பார்த்தாச்சு. கிளவி ஹே கிராணி ஹே இங்கே பாரு டீ. சரி விடுங்க அது கண்டுக்க மாட்டேங்குது. கல்யாணம் வேறு பார்க்கல ப்ரோ. கல்யாணம் பார்த்துட்டு போவோம் ப்ரோ டைம் ஆயிடுச்சு ப்ரோ. முடிச்சிடலாம் ப்ரோ. அப்படி எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஓகே காய்ஸ் இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். போயிட்டு வார டாட்டா. அப்படியே ஸ்டைலாக நிற்கிறாங்க பாருங்க கைஸ். கலவங்கையில் கண்ணிலாவது நல்லா இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ். நான் செத்து போன சென்டர் அப்படி கைஸ் இங்கே வந்தது தெரியல. சரி இந்த எண்ட் இதோட இந்த பார்ட் முடியுது. இதோட இந்த பார்ட் தி எண்ட். பை गाइस பை டாடா see you.